அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஓகேங்களா? ஸோ வீடியோ தம்ப்நெயில்லே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பத்தி ஓகேங்களா? அதை பத்தின டவுட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ளஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு கோச்சிங் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் வந்துட்டு ஸோ சிடிஎஸ் ஐடி லெவல் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் ரைட்டா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஷெட்யூல் இதெல்லாம் கொடுக்கல, பட் காலையில் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதை ரிகார்டிங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர் இப்போ எப்படி நம்ம ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு கிளாஸஸ் டெஸ்ட் இது போச்சோ அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு 27ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? 27/9ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 16/11. ஓகேங்களா? 16/11 கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ 40 days. ஓகேங்களா? ப்ராபப்ளி. ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு இதை முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வந்துட்டு இருக்கு, பட் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீக்ல வந்துட்டு நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சேனலோட நெக்ஸ்ட் பிளான். ஓகேங்களா? இந்த இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலோட நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த எக்ஸாம்க்கு வந்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட வந்துட்டு நம்ம கோச்சிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பத்தி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து எனக்கு வர ஃபோன் கால் மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு கட் ஆஃப் எவ்வளோ சார்? ஸோ இதுல என்ன இதுக்கப்புறம் இந்த ஜாப் நேச்சர் என்னவா இருக்கும் சார்? இப்போ கிளியர் பண்ணிட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷால் கோ டு எக்ஸாம் கட் ஆஃப். ஓகேங்களா? எக்ஸாம் கட் ஆஃபை பொறுத்த மட்டும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பிளஸ் தமிழ் எழுதியிருப்போம் எல்லாம். ஸோ தமிழ் வந்துட்டு இதில் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஓகேங்களா? பட் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் 40 கொஷின்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 40 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கணும். ஓகே, unless your paper unless you don't get 40 your paper will not be valued. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா எனக்கு மெசேஜஸ் எல்லாம் வந்துருக்கலாம். அதில் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஒருத்தர் சொன்னார் 76 கொஷின்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்துட்டு இட் வாஸ் டஃப் டு மாடரேட். ஓகேங்களா? மாடரேட் டு டஃப்பாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஈஸி யாருக்குமே கிடையாது ஜிஎஸ். ஓகேங்களா? மாடரேட் டு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்துட்டு 76 போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெசேஜ் பண்ணாங்க ஒருத்தவங்க. ஓகேங்களா? என்ன நம்மள்ட்ட கான்வர்சேஷன் பண்றது, நம்மகிட்ட இன்டராக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல இவங்க வந்துட்டு அதிகமாக யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் 76 கொஸ்டின் ஆனா சொன்னாங்க. 76 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கரெக்டா போட்டிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதே நம்ம டெக்னிக்கல் பொறுத்த மட்டில் ஸோ டெக்னிக்கல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க 200க்கு 200 கொஸ்டினுமே நான் இது பண்ணிட்டேன். அதில் ஒரு 8 கொஸ்டின் மட்டும் வந்துட்டு மார்க் ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருந்தாங்க, பட் இது பண்ணல அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 192. ஓகேங்களா? 192 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ 8 9 7 16 268 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 268 கொஸ்டின் இது நமக்கு வந்து இதுபடி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன், இதில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கொடுத்துருக்கேன். மொத்தம் போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 41 போஸ்ட். ஓகேங்களா? 41 போஸ்ட். ஸோ எழுதுனது நிறைய பேர் எழுதியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நான் என்னோட கெஸ் வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 180 to 195 இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு மார்க் இருக்கணும். அதே இதில் ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 70 to 85 இருக்கணும். ஏன்னா கொஷின் டஃப்பாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இதை நான் சொல்றது மார்க் இல்லை, கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்துட்டு இருந்தால் வி ஆர் இன் சேஃபர் ஜோன். ஓகேங்களா? சேஃபர் ஜோன். இது மாறலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல வந்துட்டு திடீர்னு பாதி பேர் கம்மியாகி ஸோ அப்படியும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்துட்டு வரலாம். எப்படி வேணாலும் மாறலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன். இது வந்துட்டு தப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால வந்துட்டு ஐ எம் போஸ்டிங் இட். ஓகேங்களா? ஸோ இது இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா போஸ்ட் கம்மி, காம்படிஷன் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி ராங் டூ. அதை நான் சொல்லிடுறேன் இப்பயே. ஏன்னா இவ்வளோ இதாக இருக்குமா சார் அப்படின்னு வந்துட்டு கேட்காதீங்க. ஓகேங்களா? இது இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கு, அவ்வளோதான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? என்கிட்ட மெசேஜ் பண்ணவங்க அதை வச்சு நான் சொல்றேன்.
ப்ராபபிலிட்டி இந்த இதில் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா 40 போஸ்ட் தாங்கிறதுனால மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்துட்டு வாங்கிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ சேலரி வந்துட்டு லெவல் 11. ஓகேங்களா, லெவல் 11 சிபிஎஸ் தான். ஓகேங்களா, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இபிஎஃப் இதில் கிடையாது, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான். ஸோ லெவல் 11 அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 25,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஓகேங்களா, 25,000 இருக்கும். ப்ளஸ் கிரேட் பே வந்துட்டு ஒரு 6,000 அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு உங்களோட ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். ஓகேங்களா, சேலரி வைஸ் இதாக இருக்கும். ஸோ எக்ஸாம் இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்க, நீங்கள் அவங்கள சீட்லாம் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்கே ட்ரைனிங் அப்படின்னா வந்துட்டு ஸோ ட்ரைனிங் இன் அம்பத்தூர் ஐடிஐயில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அம்பத்தூர் ஐடிஐ. ஸோ அம்பத்தூர் ஐடிஐயில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு 1 month ட்ரைனிங் இருக்கும். ஸோ உங்கள் ஜாப், அதாவது ஜேடிஓனா என்ன, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தெரிஞ்சாகணும். ஓகேங்களா, ஸோ ஜேடிஓ அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சாகணும். ஜேடிஓ வந்துட்டு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஓகே, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ இது வந்துட்டு ஐடிஐயில் வந்துட்டு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் வந்துட்டு 70 to 80 ஐடிஐ, கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஐடிஐ வந்துட்டு இருக்கு 77 ஐ கெஸ், சரியா தெரியல. ஸோ 70 to 80 கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு. இந்த ஐடிஐயில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் போடுவாங்க, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஒவ்வொரு ஐடிஐலையுமே வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஒர்க் ஷாப், லேத் ஒர்க் ஷாப், ஸோ இது என்னது கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப், இது எல்லாமே வந்துட்டு இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாத்துக்குமே காமனா வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கும். இந்த இர்ரெஸ்பெக்டிவ் அப்படி போகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு படிக்கிறவங்க கூட லேத் ஒர்க் ஷாப்பு, கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப்லாம் வந்துட்டு போய் இருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஷாப் மேனேஜ் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற அந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்க அந்த ஒர்க் ஷாப்ல என்ன வேலை, என்ன மாதிரி இது வேலை பண்றோம் அப்படிங்கிறத வந்துட்டு கத்து தரணும். ஓகேங்களா, ஒரு லேத் அப்படின்னா வந்துட்டு லேத்தில் எப்படி கிரைண்டிங் பண்றது, இல்லை த்ரெட்னா ஒரு த்ரெட்டை வந்துட்டு எப்படி இது பண்றது, சம்திங் அந்த மாதிரி. ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப்னா அந்த கார்பென்ட்ரி ரிலேட்டட் வந்துட்டு ஏதாவது நீங்க சொல்லித்தரணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் உங்களோட மெயின் இது வந்துட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டீச்சிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, ஒர்க் ஷாப் டீச்சிங் ஃபார் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ஜாப் நேச்சரா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அவரோட ஜாப் நேச்சர் இதுதான். இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அவங்க பர்சனலா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிட்டாங்க ஐடி, பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் ரெக்ரூட்டிங் த்ரூ டிஎன்பிசி. ஓகேங்களா, அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் வந்துட்டு டைரக்டாவே இருக்கும். அம்பத்தூர் ஐடிஐல ட்ரைனிங் கன்ஃபார்மா இருக்கும். ஓகேங்களா, ரிசல்ட் இன்னொரு மேக்ஸிமம் 1 or 2 months இந்த இதுக்குள்ளாரே, வருஷத்துக்குள்ளார வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த இதுக்குள்ளாரே வந்துட்டு கொடுத்துருவாங்க ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க கேட்ட டீடைல்ஸ். ஓகேங்களா, நீங்க கேட்ட டீடைல்ஸ். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு திருப்பி வரேன். என்னன்னா வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ சிடிஎஸ் ஐடிஐ லெவல். ஓகேங்களா, ஐடிஐ லெவல் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஓகேங்களா, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு இருக்கு 1794 போஸ்டிங். ரொம்ப நிறைய போஸ்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஐ லெவல் தான். ஓகேங்களா, ஐடிஐ லெவல் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க நம்ம இதில் வந்துட்டு 27/9 இருந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, கிளாஸஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் கம்பைண்டாக வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு 1000 rupees. ஓகேங்களா, இதோட காஸ்ட் 1000 rupees. ஸோ இதை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு 8072014349 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கா என்ன, அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வரப்போற நாட்களில் வந்துட்டு சொல்றேன். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஷெட்யூல் வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல். ரைட்டா, ஸோ இந்த எக்ஸாம் வருது. ஸோ யார் யார் வந்துட்டு இந்த என்டிசியில் இந்த எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அந்த ஸ்டிப்புலேட்டட் ட்ரேட் எடுத்திருக்கீங்களோ நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி வாட்ஸ்அப் மீ. ஓகே, நன்றிப்பா, தேங்க்யூ.